நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். ஒரே ஒரு நாள் அரசாங்கத்தை ஆடவிட்ட சீமானின் தம்பிகள் தரமான சம்பவம், அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கு திராவிட உடன்பிறப்புகள், திராவிட கொத்தடிமைகள் மற்றும் எதிர்கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி மீதும் சீமான் மீதும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் செஞ்சீங்க மக்களுக்காக, நீங்க என்ன செஞ்சீங்க, நாம் தமிழ் சீமானும் மக்களுக்காக என்ன செய்து கிழித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அண்ணன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல சீமானின் தம்பி தங்கைகள் இன்னைக்கு பல விடயங்களை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மரக்கன்றுகள் நடுவதாக இருந்தாலும் சரி, இல்ல பனை விதைகள் போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல குருதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல சுற்றுச்சூழல் பாசறை மூலமா இந்த பிளாஸ்டிக்ல அப்புறப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏரி குளங்களை தூர் வரதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல ஆக்கப்பூர்வமான விடயங்களை முன்னெடுத்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி சீமானின் தம்பி தங்கைகள் செய்யக்கூடிய இந்த ஆக்கப்பூர்வமான விடயங்களை, இந்த நட்பணிகளை இந்த இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், அது அச்சு ஊடகங்களா இருந்தாலும் சரி, காட்சி ஊடகங்களா இருந்தாலும் சரி, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது. மற்றபடி இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக தான் நம்ம கட்சி உறவுகள்கிட்ட நாமளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில நாம இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் நாம் தமிழ் கட்சி மீதும் சீமான் மீதும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி சீமானும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காக இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த திராவிட கொத்தடிமைகள், திராவிட உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு எம்எல்ஏ கூட கிடையாதுங்க, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாதுங்க, ஏன் தேர்தலில் போட்டிட்டா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, இவங்க என்ன மக்களுக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் வைப்பாங்க. இந்த மாதிரி விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த திராவிட உடன்பிறப்புகளுக்கும் கொத்தடிமைகளுக்கும் இந்த மாதிரி கேள்வி எழுப்பக்கூடிய மக்களுக்கும் இப்ப இந்த இடத்துல ஒரு ஆதாரமா, அதாவது உறுப்பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நான் எடுத்து காட்ட போறேன். அது என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, கூடலூர்ல ஒரு முக்கியமான ஒரு சாலை, நிறைய வாகனங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சாலை குண்டும் குழியுமா இருக்கு. அது கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக நாம் தமிழ்ச்சி அதை செப்பரேட்டா கோரி மனு கொடுத்திருக்காங்க. ஆனா அது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அது கண்டுக்கல. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில 9ஆம் தேதி அன்று மதியானம் 3 மணிக்கு ஒரு அறிவிப்பு பலகை வைக்கிறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இதை நீங்க செப்பரேட்டா ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்க இந்த குழியில நாட்டு நட போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பலகை வைக்கிறாங்க. அன்று இரவே அந்த குழியை செப்பரேட்டும் பணியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேற்கொள்றாங்க. நான் அந்த காணொலி இணைக்கிறேன் பாருங்க. அதாவது இந்த ஆக்ஷன் 3 மணிக்கு அப்படிங்கிறது ஆக்ஷன், 9 மணிக்கு ரியாக்ஷன் எடுத்து அதை செயல்படுத்துறாங்க. அந்த காணொலி இணைக்கிறேன், முதல்ல பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடலூர் நகர பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த குழிகள் இருக்கு. இது பல தடவை நம்ம கோரிக்கை மனு கொடுத்தாச்சு, எல்லா வகையிலையுமே இதை சீரமைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் எந்த நடவடிக்கைக்குமே நெடுஞ்சாலைத்துறை உடன்படுறது கிடையாது. இதை எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இத்தனை அதிகாரி இந்த வழியா தான் போறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு தான் நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா பெயர் பலகை வச்சிருக்கோம். 2 நாள்ல இந்த சாலைகள் சீரமைக்கப்படணும். இல்ல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு இந்த குழிகள் அத்தனையிலையும் நாம் தமிழர் கட்சி நாத்து நட்டுருவோம். நன்றி. மக்களுக்கு ரொம்ப பாதிப்புகளாகும். என்னங்க நண்பர்களே, பாத்தீங்களா? முக்கியமா திராவிட உடன்பிறப்புகள், திராவிட கொத்தடிமைகள் நீங்களும் பாத்திருப்பீங்க. இப்ப இன்னைக்கு இந்த மக்களுக்காக நாங்க நன்மையை செய்யறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், மக்களுக்காக தான் நாங்க உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆளுங்கட்சியினர் ஏன் இதை செய்யல? இப்படி நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலை ஏன் உங்களுக்கு தெரியாதா? சரி, ஆளுங்கட்சியை விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்க, நீங்க பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் இதை கண்டுகொள்ளவே இல்லை? இன்னைக்கு அவங்க ஏன் இதை பற்றி ஒரு அறிக்கை விடல, இதை பற்றி முன்னெடுப்பு எதுவும் செய்யல, ஒரு போராட்டம் பண்ணல? இந்த சூழ்நிலையில நாம் தமிழ்ச்சி இப்படி ஒரு நிகழ்வை முன்னெடுக்கும் போதுதான் இது சரி செய்யப்படுது அப்படின்னா, அப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் எதுக்கு தான் இருக்காங்க? பொதுவா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே நீங்க சுயநலத்தோட தான் நீங்க செயல்படுறாங்க. அதாவது மக்களுடைய நலனும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அதாவது நாம் தமிழ்ச்சி மட்டும்தான், அண்ணன் சீமான் மட்டும்தான், சீமானின் தம்பி தைகள் மட்டும்தான் இன்னைக்கு மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக நீங்க களத்துல நின்று போராடிட்டு இருக்காங்க. அது எந்த ஒரு விடயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு முன் நிற்கிறது நாம் தமிழ்ச்சியும் சீமானின் தம்பி தைகளும் தான். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் இன்னைக்கு உளப்பூர்வமா இன்னைக்கு நேசிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான், அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அந்த வகையில இன்னைக்கு சீமானின் தம்பி தங்கைகளும் இன்னைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து உண்மையா நிக்கிறாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்து அதை இன்னைக்கு செயல்பட வச்சிருக்காங்க. நீங்க பார்த்த இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தான். இப்படி பல நிகழ்வுகளை இன்னைக்கு நாம் தமிழ்ச்சி உறவுகள் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு துரதிருஷ்டவசமா இந்த செயல்பாடுகள், நாம் தமிழ்ச்சி உறவுகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் மக்கள் மத்தியில போய் சேர்றது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், அது அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லாமே நாம் தமிழ்ச்சி உறவுகள் என்ன செய்தாலும் சரி, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. ஈட்டிருப்பி பண்றாங்க, மறைக்கிறாங்க. இது நம்ம திராவிட உடன்பிறப்புகளுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. நாம் தமிழ்ச்சி சீமானு என்னத்தை பண்ணாங்க, என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க அப்படி மாதிரி கேள்வி கேட்கறது. இப்படி கேள்வி எழுப்பக்கூடிய இந்த திராவிட உடன்பிறப்புகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தரமான ஒரு பதிலாக இருக்கும்.
சரிங்க நண்பர்களே, ஆட்சி அதிகாரம் இல்லாத போதே இந்த அளவுக்கு நம்மளால செயல்பட முடியுது, அரசாங்கத்தை வந்து செயல்பட வைக்க முடியும் அப்படின்னா இந்த ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கையில இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்மளால செயல்பட முடியும், இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா செயல்பட முடியும் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நிச்சயம் அதை ஒரு நாள்ல சாதித்து காட்டுவோம். நம்ம வந்து சிறப்பா கல்பனை செய்வோம். 2027 நாம் தமிழ்ச்சி விளைவித்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்குவோம். இந்த தமிழ்நாட்டையே ஒரு சிங்கப்பூராக, ஒரு சொர்க்க பூமியாக நம்ம மாற்றுவோம். அதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கடுமையாக உழைப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவல்களோடு பயந்து கொள்ளதான் இந்த காலையில் மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.